Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோலயே பாத்தீங்க அப்படினா நம்ம WhatsApp உடைய அப்கமிங் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். அத பார்க்காதவங்க மேல ஐ கார்டு கொடுக்கிறேன், அப்படி இல்லனா கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன். சோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல WhatsAppல இப்ப ரீசன்ட்டா வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத மொத்தமா கவர் பண்ண போறோம். குயிக்கா கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய WhatsApp அப்டேட் பண்ணல அப்படினா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்பனாதான் நான் சொல்ற ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். இல்ல அப்படினா ப்ரோ நீ சொன்ன ஃபீச்சர்லாம் எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டு தாளிப்பீங்க. அதனால அப்டேட் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கீ தாட்ஸ் என்னோட சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க வீடியோ குழப்பலாம். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு யாராவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க, அது இங்கிலீஷ்ல இருக்கு, எனக்கு வந்து இங்கிலீஷ் ஹியர் பண்ணா ஒண்ணுமே தெரியாது, வாசிச்சேன் அப்படின்னா எனக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். அது மட்டும் இல்ல, நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்கீங்க, உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பவும் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ஸ் மெசேஜை இது டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். அது மூலமா அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால பாத்துக்க முடியும். Hi, how are you? What are you doing? Did you had your lunch? இது இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 லாங்குவேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுல தமிழ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஃபியூச்சர்ல வருமானு கேட்டீங்கன்னா அப்படின்னாலும் டவுட் தான். மெட்டா ஏஐ அப்படிங்கிறத கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அதை வந்து கேர்ள் ஃப்ரெண்டாவும் பாய் ஃப்ரெண்டாவும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது அதை யூஸ் பண்ணவங்களுக்கு புரியும், ஏன்னா செம்மையா ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெட்டா ஏஐ மூலமா நீங்க இமேஜ் அப்படிங்கிறத இப்போ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். எஸ், நீங்க ஸ்லாஷ் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு மேல உங்களுக்கு என்ன மாதிரியான இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை ஒரு ப்ராம்ப்டா கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜ் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணி கொடுவோம். இது எவ்வளவுக்கு ஜென்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணல, பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இமேஜஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த மெட்டா ஏஐயை 3 விதமா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன்லயே பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த மெட்டா ஏஐயோட சிம்பிள், அதை கிளிக் பண்ணி நீங்க மெட்டா ஏஐ ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெட்டா ஏஐ சாட் அப்படிங்கிறது கன்வர்சேஷன்லயே இருக்கும், அது மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு மேல உங்களுக்கு சர்ச் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அங்கேயே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணீங்கனாலே போதும், மெட்டா ஏஐ மூலமா அது சர்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி 3 விதமா ஆக்சஸ் பண்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் ஒரு ஃபேவரட் பர்சன் நம்மளுக்கு இருக்காங்க, அவங்களுடைய கன்வர்சேஷன் மட்டும் எனக்கு தனியா தெரியணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை பின் பண்ணி வைப்போம் இல்லையா. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதாவது குரூப் ஆப்ஷன் மாதிரி தான். உங்களுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அன்ரேட் அண்ட் குரூப்ஸ், அதுக்கப்புறமா ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஃபேவரட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய கன்வர்சேஷனை பாத்தீங்கன்னா ஃபேவரட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அங்க கிளிக் பண்ண முடியல அவங்களுடைய கன்வர்சேஷன் மட்டும் காட்டும். அண்ட் இதே ஃபீச்சரை குரூப்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப்பை மட்டும் நீங்க தனியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அன்ரீட், அதுக்கப்புறமா குரூப்ஸ், அதுக்கப்புறம் ஃபேவரட், அதுல குரூப்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன குரூப்ஸ்லாம் வச்சிருக்கீங்களோ அது மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ குரூப்ஸை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய கன்வர்சேஷனுக்குள்ள ஒரு குரூப்பை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்க திரும்பினாலும் சேனல், எதை திரும்பினாலும் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா சேனல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த சேனல்ஸ் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் மூலமா நிறைய சேனல்ஸ் எங்கெங்க இருந்தெல்லாமோ காட்டிட்டு இருந்துச்சு இல்லையா. பட் இப்போ நீங்களே பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸா உங்களுடைய சேனலை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பிடிக்கும், இல்ல குக்கிங் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து இந்தியன் சேனல்ஸ் எதுவுமே வேண்டாம், எனக்கு வேற கண்ட்ரில உள்ள சேனல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்ட்ரி வைஸா நீங்க என்னென்ன சேனல்ஸ் இருக்குன்னு பார்த்து அதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுமே சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட் கொடுப்பேன். இப்படிதான் ஒவ்வொரு வீடியோ சொல்லுவேன், ஆனால் அப்டேட்லாம் கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம போஸ்ட் பண்ண முடியுதா, அதாவது என்ன மாதிரி கேட்டீங்கன்னா நான் வந்து எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுவேன், ஆனால் போஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா போஸ்ட் பண்ண மாட்டேன். பட் யாராவது வில்லிங்கா இருக்காங்க, நான் வந்து போஸ்ட் பண்றேன், ஏதாவது எனக்கு ஏதாவது ஆக்சஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்கள நீங்க பாத்தீங்க அப்படின்னா அட்மினா வச்சுக்கலாம். எஸ், நீங்க உங்க சேனலுக்கு ஒரு அட்மின் கிரியேட் பண்ணி அவங்கள வந்து போஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரி அண்ட் ரிமூவ் பண்ற மாதிரி எல்லா ஆக்சஸுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க ஓனர், அவங்க அட்மின். ஓனருக்கு கொஞ்சம் வேலை குறையும். வாட்ஸ்அப்ல வீடியோ கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு மெம்பர் கிட்ட தான் ஒரு டைம்ல பேசிருக்கேன். பட் இப்போ வாட்ஸ்அப்ல 32 மெம்பர்ஸ் கிட்ட ஒரே டைம்ல நீங்க பேசிக்கிட முடியுமா? அது எனக்கு யூஸ் ஆகாது, உங்க யாருக்காவது யூஸ் ஆனிச்சு அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. யாருக்காவது ஒரு போட்டோ சென்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து அதை பார்த்துட்டு உடனே டிலீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வியூ ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா சென்ட் பண்ணுவோம். அதை அவங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா டிசப்பியர் ஆகிடும் இல்லையா. இதே மாதிரி வாய்ஸ் மெசேஜையுமே நீங்க பண்ண முடியும். எதையாவது கெட்ட வார்த்தை போட்டு கண்டா மாதிரியே கிழிச்சு அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு, அதாவது வியூ ஒன்ஸை வச்சு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அவங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறது இருக்காது. ஜஸ்ட் ஃபார் ஃபன் கைஸ், டோன்ட்
சீரியஸ். ஓகே, இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் லாங் பிரஸ் பண்ணி மேல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆயிரும் இல்லையா, அந்த டைம்ல உங்களுக்கு வியூ ஒன்ஸ் ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். வாட்ஸ்அப்ல இன்னுமே 2-3 அக்கௌண்ட் யூஸ் பண்றதுக்காக வாட்ஸ்அப் பிசினஸ், அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் மோட் ஏபிகே அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஒரே அப்ளிகேஷன்ல 2-3 அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்க உங்க ப்ரொஃபைலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய புது அக்கௌண்ட்டை பாத்தீங்க அப்படின்னா அதுல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு 2-3 அக்கௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே டைம்ல ஒரே அப்ளிகேஷன்ல ஒரே மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். நம்ம கான்டாக்ட்ல இல்லாதவங்க நமக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அந்த கால் பண்ணி தொந்தரவு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் செம்ம கடுப்பாகும். நம்ம நெட் ஆன் பண்றதே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது வேற ஏதாவது பாக்குறதுக்காண்டி தான். அந்த டைம்ல இவங்க கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அன்னோன் யூசர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைலண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அன்னோன் யூசர்ட்ட இருந்து உங்களுக்கு எந்த காலுமே வராத மாதிரி பாத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அங்க பிரைவசி அப்படின்னு இருக்கும், அங்க பிரைவசி செக்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சைலன்ஸ் அன்னோன் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல வாட்ஸ்அப் பேன் ஆகுறது, இல்ல வாட்ஸ்அப்ல வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு அதை வந்து மறந்துட்டு போறது, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது லாக் சாட் வச்சுட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ரெக்கவர் பண்றதுக்காக இமெயில் ஐடி வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் நீங்க வந்து உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அங்க பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் இருக்கும், அதுல ஆட் இமெயில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்க உங்களுடைய இமெயில் ஆட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஏதாவது வாட்ஸ்அப்ல ப்ராப்ளம் வரும்போதுல அந்த டைம்ல நீங்க இமெயில் ஐடி மூலமாவே ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலா நம்மளுடைய சேட் எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து தான் இன்னொரு டிவைஸுக்கு மாத்துவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இப்போ ஆப்ஷன் இல்லாம நீங்க புது டிவைஸ் வாங்கி அங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பழைய மொபைல்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் டு டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல உள்ள போனீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி வைஃபை மூலமாவே உங்களுடைய சேட் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டேட்டாவும் உங்களுக்கு வந்து காலியாகாது. வெயிட், லாஸ்டா அந்த இமோஜி ரியாக்ஷன்ஸை பத்தி சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரீசெண்டா இமோஜில பாத்தீங்க அப்படின்னா அது அனுப்பணும்னா சிரிக்கிறதா அப்படி சிரிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு, பட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா இமோஜி சின்னதா இருக்கும், ஸ்பேஸ் அடைக்காது. பட் இப்போ ஒரு இமோஜி அனுப்பணும்னாலே ரொம்ப பெருசா இருக்கு. அதை சின்னதாவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும். ஐ மீன் சின்னதாவே இருந்து அதை ரியாக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப பெருசா கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா, இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுட்டு கூடவே அந்த லைக் பட்டன், ஷேர் பட்டன், அதுக்கப்புறமா தேங்க்ஸ் பட்டன், அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பட்டன், இது எல்லாத்தையுமே தட்டி விட்டு போனீங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். நானும் வீடியோ போடுவேன். பாய்.